2000க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் சரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி எளிமையாகவும் முழுமையாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காணொலி தொடர் உருவாக்கியிருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை செலக்ட் பண்ணதை பற்றி பேசுவோம். முதல்ல எது நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற கேள்வியே தவறானது. எது எனக்கு பொருத்தமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் சரியான கேள்வியாக இருக்க முடியும். அப்போ முதல்ல நம்மளை பற்றிய புரிதலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை ஆராய தொடங்கலாம். முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு சில காரணங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது என்ன காரணம், என்ன ஒரு தேவைக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அதை ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக எனக்கு நான் இவ்வளோ பணம் சேமிக்கணும், என்னுடைய மகளோட திருமணத்துக்காக எனக்கு இவ்வளோ பணம் சேமிக்கணும், எனக்கு என்னுடைய வீடு டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்காக எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இதெல்லாம் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அப்ஜெக்டிவோட இது எந்த கால அளவில் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு டைம் லைனையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃபினான்ஷியல் கோலாக மாறும். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய அந்த ஃபினான்ஷியல் கோல், இப்போ பாருங்கள், என்னோட 20 வருஷத்தில் எனக்கு இவ்வளவு பணம் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக தேவை இருக்கும், இன்னொரு 15 வருஷத்தில் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக எனக்கு இவ்வளவு பணம் தேவை, இன்னொரு 10 வருஷத்தில் என்னோட மகளுடைய மேற்படிப்புக்காக எனக்கு இவ்வளவு பணம் வேணும். இதுதான் ஃபினான்ஷியல் கோல். முதல்ல இப்போ இந்த ஃபினான்ஷியல் கோலை உருவாக்கிட்டிங்கன்னா இதுக்கு ப்ராடராக எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ளே உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் முதலீடு செய்யணும். அதுலேயும் 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் முதலீடு செய்யணும். இப்போ ஒரு 3லேருந்து 5 வருஷம் இல்லை 3லேருந்து 8 வருஷம் இந்த மாதிரியான ஒரு டைம்லைனில் இருக்கக்கூடிய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னாக்க அதை நீங்கள் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும். 5 வருஷத்துக்கு மேலே இல்லை 8 வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிற இருக்கக்கூடிய உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியான முதலீட்டு வாய்ப்பாக இருக்க முடியும். இது போக நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளவு, நம்மளால் எவ்வளவு ரிஸ்க்கை தாங்க முடியும் அப்படிங்கிறது. இதில் நம்ம ரிஸ்க்குன்னு பேசுகிறது என்னங்கிறத முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுறேன். எக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணக்கூடிய முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது குறுகிய காலத்தில் பங்கு சந்தைங்கிறது ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும், அதனுடைய இயல்பே அதுதான். ஆனால் ஒரு லாங் டேர்மில் அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை தர முடியும். ஸோ இப்போ இந்த புரிதல் இருந்தாலுமே கூட சிறிய கால அளவில் ஏற்படக்கூடிய வாலட்டிலிட்டி, அந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாரையும் தாங்கிக்க முடியுமா, அந்த மன வலிமை எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா சில பேர் ரொம்பவே பதட்டமாயிடுவாங்க. இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது, ஒரு 10% கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அதிகமாக பதட்டப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் வேணும். இதில் சொல்லுவாங்க, அதாவது அதிக வயது உள்ளவங்க கம்மியான ரிஸ்க் எடுக்கணும், குறைந்த வயது உள்ளவங்க அதிக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்களா. எனக்கு அது சரியான முறை அப்படின்னு உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை பின்னணி வேறு, ஒவ்வொருத்தவங்களுடைய வசதி வாய்ப்புகள் வேறு. ஒரு அதிக வயசுள்ளவர் கூட அதிக ரிஸ்க் அப்பிடைட்டோடு இருக்க முடியும், அவரோட சூழல் அப்படி இருக்கலாம். அதனால் நமக்கு எது பொருத்தமானது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். அப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸையும் முடிவு பண்ணிட்டோம், இப்போ நம்ம ரிஸ்க் அப்பிடைட்டையும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம இன்னும் கூட நேரோ டவுன் பண்ண முடியும். இப்போ ரிஸ்க் அப்பிடைட்டை வச்சு சொன்னோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் ரொம்ப லோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெட் ஃபண்டில் மட்டும்தான் முதலீடு செய்யணும். அதே இது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் ஒரு மிதமான அளவு மாடரேட்டாக இருக்குது அப்படின்னாக்கா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸோ இதில் நீங்கள் முதலீடு செய்யலாம். இல்லை எனக்கு அதிகமான ரிஸ்க் அப்பிடைட் இருக்குது, என்னால் அதிக ரிஸ்க் தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், செக்டோரல் ஃபண்ட்ஸ், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம நம்மளுடைய இயல்பை நம்மளுடைய தேவைகளை வச்சு ஒரு ப்ராடராக எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேரோ டவுன் பண்ணிட்டோம். இப்போ எந்த ஒரு கேட்டகரி எடுத்திங்கனாலும் அதுக்குள்ளே பல ஃபண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா பல ஏஎம்சிஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது எந்த ஏஎம்சியோட லார்ஜ் கேப் ஃபண்டு உங்களுக்கு பொருத்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்து நேரோ டவுன் பண்ணணும். அது சரியான மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம அதுக்கு நம்மள பலர் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அந்த ஃபண்டினுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது. இது முழுக்க தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே அவங்களுடைய ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸுக்கு கேரண்டி கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் என்னென்னு பார்க்குறது, லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன் என்னென்னு பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளை ஒரு ரீசன்சி பயாஸ்ங்கிற மாதிரியான ஒரு சிக்கலையும் கூட கொண்டு போய் விட்டுற முடியும். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன்.
இப்போ வெறுமனே வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்கன்னா அது வந்து நீங்கள் ரியர் வியூ மிரரை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் கார் ஓட்டினா எப்படி இருக்குமோ அதுக்கு சமமானது. ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த சரியான ஸ்கீமை செலக்ட் பண்ணுறதுல நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஸ்கீமினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த ஏஎம்சிங்கிறவங்க நம்மளுடைய பணத்தை நம்ம சார்பாக ஃபண்ட் மேனேஜரை வச்சு முதலீடு செஞ்சு அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக அவங்க செய்கிறாங்க? அவங்க அதில் ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபீ தான், அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீ தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னங்கிறது வெளிப்படையாக செபியினுடைய வரைமுறைப்படி அவங்க வந்து வெளியிடுவாங்க. அதை கழிச்சுட்டு தான் உங்களுக்கு NAV வரும். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஒரே மாதிரியான 2 ஸ்கீம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவான ஸ்கீமை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக வர முடியும். ஸோ இது முக்கியமான ஒரு காரணி நம்ம ஸ்கீமை செலக்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஸ்கீம் பர்ஃபார்மன்ஸினுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஏற்கனவே பேசுனீங்களா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இதுவும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இதில் நம்ம என்னென்னா ஒரு சமீப காலத்தை, ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, நீண்ட கால அடிப்படையில். இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்கீம் எத்தனை ஆண்டுகளாக இயங்குது? அதிக ஆண்டுகள் இயங்கக்கூடிய ஸ்கீமாக இருந்தால் நல்லது. ஏன்னா அதுக்கு நமக்கு நிறைய டேட்டா இருக்கும். ஸோ நிறைய தரவுகளை வச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இப்போ ஒரு லாங் விண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் அவங்க எவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கன்னா அது வந்து இப்போ சந்தையில் வாலட்டாலிட்டி இருக்க மாதிரி தான் இந்த ஸ்கீம்லேயும் வாலட்டாலிட்டி இருக்குது அப்படின்னாக்க அப்போ நமக்கு தேவையான விஷயத்தை அது பூர்த்தி பண்ணல. நமக்கு தேவை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி. நமக்கு வந்து அந்த வாலட்டாலிட்டியிலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நமக்கு தேவை ஒரு ஸ்டெபிலிட்டி. அதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே முதலீடு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஒரு லாங் டியூரேஷனுக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் வெவ்வேறு கால அளவுகளை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை இது தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஸ்கீம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மிக பொருத்தமான ஸ்கீமாக இருக்க முடியும். இதுதான் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை உங்களுக்கு பொருத்தமான, உங்களுக்கு சரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிற முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.